ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 17th மே. இன்றைக்கி சண்டே. என்ன பண்ணோம் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான். நாங்கள் ஒரு 2 மணியை போல் வெளியில் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பித்தோம். மதியம் லஞ்ச் எதுவும் பண்ணலை. நவி ரெடி ஆகிட்டா. இந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். அதுதான் ரவி அயன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சடனான பிளானு தான். மார்னிங் தான் யோசித்தோம், எங்கேயாவது நைட்டி எடுக்கிறதுக்கு போகணும், பக்கத்துலேயே வாங்கிடலாமா இல்லை வேறு எங்கேயாவது டி நகர் போகலாமா அப்படின்ட்டு. டி நகர் தான் போகலான்னு ஃபஸ்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி சரவணா செல்வரத்தினம் பல்லாவரத்தில் இருக்க கடைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஒரு 3 மணி இருக்கும் நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்கும் போது. இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி போன வெனஸ்டே நவியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக டிசைட் பண்ணியிருந்தோம். நவி எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஆனால் இந்த வருஷம் போகிற மாதிரி இல்லை, ட்ரிப் எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. சரி, அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெனஸ்டே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் அவளுக்கு. அவள் போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கும் அவள் வாங்கணும்னு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தோம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, பீச் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா ஒரு லீவ் விட்டதுலேருந்தே. அதனால் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ போட்டிருக்கா இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு விருப்பப்பட்டா. அதனால் அதையும் பண்ணினோம். பட் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கள் 2 பேருக்குமே அந்தளவு விருப்பம் இல்லை. அந்த ட்ரெஸ் அந்தளவு ஒர்த் இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் அவள் ரொம்ப விருப்பப்பட்டதுனால அது 2யும் அன்றைக்கி பண்ணோம். பயங்கர ஹாப்பி அன்றைக்கி. அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி அந்த வீடியோவை நான் அப்லோட் போட்டிருந்தேன். பட் ஆனால் தெரியாமல் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதை ரெக்கவர் பண்ண முடியல. என்னோடய ஃபோன்லேருந்தும் அது டெலிட் ஆகிடுச்சு. அண்டு யூடியூப்லேருந்தும் அதை வந்து ஒன்ஸ் டெலிட் பண்ணினா அதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் காமிச்சிது. பயங்கர அப்செட்டாக இருந்தது. அந்த மெமரிஸ்லாம் போயிடுச்சு அப்படின்றது. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சரவணா செல்வரத்தினம் பல்லாவரத்தில் இருக்க கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நைட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா இங்கே எடுப்போம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி பார்ப்போம், பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போனோம். நான் வந்து டிசைட் பண்ணியிருந்த ரேஞ்சு வந்து 250 ருபீஸு. 250ல் ஒரு 3 இல்லை 4 நைட்டி வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோடய பட்ஜெட்டு. அதனால் டி நகர் போனால் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். பக்கத்தில் எல்லாமே 350 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. சரி இங்கே பார்ப்போம் அப்படின்ட்டு தான் மேலே போயிட்டுருக்கோம். நைட்டி செக்ஷன் வந்தாச்சு. நான் வந்து 2 ஐடியாவில் இருந்தேன். ஒன்று மேக்ஸி பார்க்கலாம், இன்னொன்று நைட்டி பார்க்கலான்ட்டு. மேக்ஸி பார்த்தா எனக்கு அந்தளவு பிடிக்கல. அதுக்கு நைட்டியே ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்ட்டு நைட்டிஸ் செலக்ட் பண்ணினேன். இந்த தடவை வந்து யூஸ்வலாக எலாஸ்டிக் மாடல் வாங்குவேன். இந்த தடவை எலாஸ்டிக் இல்லாமல் அந்த பார்டர் வச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்த ரேஞ்சில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 நைட்டி கிடச்சிருச்சு. நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நவி பேகு பார்க்கணும் அப்படின்ட்டு போய் பார்த்தா அவளுக்கு பேக் வாங்குகிற ஐடியாவே இல்லை. பட் ஆனால் அவள் பேக் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால நான் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. அது ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு அது வாங்கி. இந்த தடவை பேக் வேணும் அப்படின்ட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பேக்கை எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. நாங்களும் ரொம்ப நேரமாக அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போதைக்கு பேக் வேண்டாம், கீழே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வா, அப்புறமா வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரவிக்கு ஷூ பார்த்தோம். அவங்களுக்கு ஷூ அந்தளவு தேஞ்சு போச்சு, நல்லாவே இல்லை அது போட்டுட்டு போகிறதுக்கு. அதனால் அவங்களுக்கு ஷூ பார்த்தோம். அது ரொம்ப நேரமாக செலக்ட் பண்ணிவிட்டு பட் கடைசியில் ஷூவை எடுக்கவே இல்லை. அவங்க வேண்டான்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ரேட்டு அவங்க எதிர்பார்த்த ரேஞ்சில் இல்லை அப்படின்ட்டு. 500 மினிமம். பட் ஆனால் என் பட்ஜெட் அதிகமாக போகுது, வேண்டாம் அப்படின்றதுனால ஷூவை வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வெளியில் போயிருந்தோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று ஷாப்பிங் போனதில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று நாங்கள் மெயினாக போயிருந்தது நைட்டி எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த பூத்தொட்டி ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது ஒரு 48 ருபீஸ். இந்த ப்ரைஸுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது, பட் ஆனால் க்ரீனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக போனது வந்து நைட்டிஸ் வாங்குறதுக்காக தான் போனேன். கிட்டே இருக்க நைட்டிஸ்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதுக்காக தான் மெயினாக போயிருந்தது. டி நகர் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது சரி போகிற இந்த கடையில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே போனோம். நான் ஒரு 3 நைட்டி எடுத்தேன். நைட்டி தேடுறது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இந்த நைட்டி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இது எடுத்தேன். இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் பிங்க் அண்ட் ப்ளூ ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. இதோட நெக் டிசைனுக்காக பார்த்து தான் இதை வாங்கினேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸுமே நான் எதிர்பார்த்த அளவில் தான் இருந்தது. 266 250 ரேஞ்சில் தான் நைட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே ஒரு பவு இருக்குது. ஸோ இது ஒரு நைட்டி. அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கிறேன். இது இன்னொன்று. 3மே அதே ரேஞ்ச் தான். இதோட நெக் டிசைனும் அது சேம். இது நான் வாங்கின 3rd நைட்டி. இது வந்து லைட் நாகப்பழ கலரில் இருந்தது, அதில் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி. இது 3மே கொஞ்சம் டார்க் கலராக இருந்தது, பட் ஆனால் லைட் கலர் வந்து அந்த அளவு இந்த நெக் டிசைனில் இல்லை, அதனால் இது நான் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் நவிக்கு ஸ்கூலுக்காக வாங்கின பேகு. அவளுக்கு ஸ்கூல் பேக் வாங்குகிற ஐடியாவே இல்லை. அவளோட ஸ்கூல் பேக் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். பட் ஆனால் அவள் ரொம்ப நேரமாக இந்த பேக்கை வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. 2 வருஷமாச்சு அந்த பேக் வாங்கி. இந்த தடவை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொன்னான், அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த பேக் வாங்கி கொடுத்தேன். இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டான ரேட்டா இல்லை அதிகமாக அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டால் இது இந்த ஜீனி பிராண்டோட பேகு அப்படின்றதுனால இந்த ரேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 1500 இந்த பேக்குக்கு ரொம்பவே அதிகம். 700க்கெல்லாம் நல்ல பேக்ஸ் இருந்தது, பட் ஆனால் அதை வாங்காமல் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கா. இதில் வந்து ஒரு பவுச்சுமே ஃப்ரீயாக கிடைக்கிது. இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே 2 ஜிப் இருக்குது, 2 சைடுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி. அப்புறம் இது வந்து மெயினான ஜிப்பு. 2 சைட்லேயுமே வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்குது, கையால் தூக்குற மாதிரியும் இருக்குது பேக். ஸோ இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவையில்லாத செலவு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் அவள் 2 வருஷமாச்சு பேக் வாங்கி, அதனால் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் வேறு வழி இல்லாமல் பேக் வாங்கினேன். இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இதை வாங்கலாமா வேண்டாமான்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour அந்த கடையிலேயே நின்றுட்டு முடிவு பண்ணினது தான் இந்த பேக்கு. இது எனக்காக வாங்கின ஹேண்ட் பேக்கு. நான் என்னோடய லைஃப்லேயே ஹேண்ட் பேக்குக்காக இவ்வளவு ரூபா செலவு பண்ணதே கிடையாது. இதோட ரேட்டு வந்து 830 ருபீஸ். எனக்கு இதை வாங்குறதுக்கு மனசே இல்லை. பட் ஆனால் நவியும் ரவியும் இது ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்கூலுக்கு ரொம்ப வருஷமாக ஒரே பேக் வச்சுருக்கேன், இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு ஒரு பேக் வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலர் பேகு. அது ஒரு 8 வருஷமாச்சு நான் வாங்கி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இத்தனை வருஷமாகியும் நான் அந்த பேகை வந்து மாற்றவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். எவ்வளவோ புக்ஸை வச்சாலும் அது அப்படியே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் ஆனால் அது நல்லா இருக்கும்போது இன்னொரு பேக் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. ரவி தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி இந்த தடவை ஒரு பேக் வாங்கி தரேன், புதுசாக வாங்கி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி, அதுவும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி நான் ஒரு 250க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நவியும் ரவியும் தான் இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது, இதை எடுத்துகிட்டு போ, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேட்டுக்கு இந்த பேகு வர்த்தா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 3 கலர் இருந்தது. ஒன்று வந்து ஆஷ் கலர், இன்னொன்று பிங்க் கலர், இது வந்து க்ரீன் கலர், கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி இருந்தது. எனக்கு இந்த 3ல் இது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் சின்னது, இது வந்து நடுவில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு. இங்கே வந்து ஒரு காயின்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஜிப்பு. அதுக்கப்புறம் இது 3rd கம்பார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டும் 3ர்டும் கொஞ்சம் சின்னது, நடுவில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு. இந்த சைடுமே ஒரு ஜிப் இருக்குது.
இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இந்த பேக்கு இந்த விலைக்கு இது வர்த்தா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷாப்பிங் போனதில் ஆன செலவு வந்து எனக்கு அந்தளவு ஹாப்பியாக இல்லை. நான் எதிர்பார்த்து போன பட்ஜெட்டை விட டபுள் மடங்கு ஆகிடுச்சு. இது தவிர கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்க வேண்டியிருந்தது, அதுவுமே நான் சேர்த்து வாங்கினேன். நான் எதிர்பார்த்து போன பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயந்தான். பட் ஆனால் சில பொருட்கள் வந்து இந்த நேரத்தில் வாங்க வேண்டியது கட்டாயம் அப்படின்றதுனால அதை நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. நான் வாங்கின பொருட்களில் எதெல்லாம் வர்த்து, எதெல்லாம் அந்த விலைக்கு கொஞ்சம் அதிகமானது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாங்கினதில் ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ளவர் பாட்டு தான். இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்னொன்றும் வாங்கியிருந்தேன். இது வந்து அழகான தாமரைப்பூ மாதிரி இருந்தது. உருளியில் போட்டு வைக்கிறதுக்கு எப்போயாவது பூ இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரை போட்டுக்கலாம், வாசல் பக்கத்தில் இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது பார்த்து வாங்கினேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. அதில் வந்து எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சது. 2 சைஸ் இருந்தது, ஒன்று சின்னது இன்னொன்று பெருசு. சின்னதில் வந்து பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. பெருசில் வந்து கீழே இருக்க இந்த பெட்டல் இல்லை. இதோட விலை வந்து 40 rupees. இதோட விலை 40 rupees. பெருசு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இலை இல்லாமல் இருந்தது, அதனால் சின்னதில் இந்த கலரை பார்த்து வாங்கினேன். இது வந்து இந்த நம்மளோட டார்க் கலர் உருளிக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கலர் வாங்கினேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது நான் வந்து செகண்ட் டைம் வாங்குகிறேன். கல்யாணம் ஆன புதுசில் ஒன்று வாங்கியிருந்தேன், அது ரொம்ப வருஷம் நல்லா இருந்தது. அதனால இப்போ வந்து இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இது ஒன்று வாங்கினேன். இதை தவிர சில மளிகை பொருளும் வாங்கியிருந்தேன். அந்த மளிகை பொருளில் வந்து ஒன்று மட்டும் ஆஃபரில் இருந்தது. நான் அந்த ஆஃபர் நல்ல ஆஃபர்னு எனக்கு தோணுச்சதுனால நான் வாங்கினேன். என்ன அப்படின்னா ஊறுகாய், ஒன்று வந்து மாங்காய் இஞ்சி, இன்னொன்று வந்து பச்சை மிளகா ஊறுகாய், ரெண்டும் சேர்த்து ஆஃபரில். இது வந்து உன்னே வந்து 89 rupees. உன்னே 89 rupees. பட் ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் என்னன்னா ரெண்டுமே சேர்த்து 79 rupees. இது நல்ல ஆஃபர் அப்படின்னு தோணுச்சு, அதனால இது வாங்கினேன். இது தவிர ரெடிமேட் மிக்ஸ் புளியோதரையும் புதினா மிக்ஸும் அதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. நேற்று போனதில் சில மளிகை பொருள், அதுக்கப்புறம் 2 பேகு நைட்டி வாங்கினேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.